தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/8/2024 செவ்வாய்க்கிழமை, விசாகம் நட்சத்திரம், காலை 8:24 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்தில் 12 கட்டத்தில் 10ஆம் இடம் என்பதுதான் தொழில் ஸ்தானம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள்னு ஒரு பழைய பாடல் உண்டு. நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் நம்ம யாரையும் நம்ப வேண்டாம். அதுக்கு தான் அந்த 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஜாதகம் 10ஆம் இடம் நல்லா இருந்தால் முத்தான தொழில் வாய்க்கும். வேலையா, தொழிலா, அடிமை தொழிலா, சொந்த தொழிலா, இதை பற்றியெல்லாம் அந்த ஜீவனத்தை பற்றி பார்க்குற இடம் 10ஆம் இடம். அதுக்காக முத்தான இடம் 10ஆம் இடம்னு நான் ஒரு அடைமொழி கொடுத்துருக்கேன். அதுக்கென்று ஒரு பாடல் உண்டு, அந்த பழைய கிரந்தங்களில் உள்ளது. இது மாதிரி ஜோதிட சிந்தாமணி போன்ற நூல்களிலே நெருடாக இருக்கக்கூடிய பாடலை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 10ஆம் இடம் நமக்கு பகர்வது என்னவென்பேன், முத்தான தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், ஜீவனங்கள், தத்து பிள்ளை பற்றி தான் அறிதல், புகழ் மற்றும் வெற்றிக்குரியதெல்லாம் வெகுவாக அறிந்திடலாம். 10ஆம் இடம்னு எடுத்துக்கினா தொழில் மட்டும் இல்லை, முன்னேற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஜீவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், தத்து பிள்ளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பிள்ளை இருக்காது, அவங்க தத்து பிள்ளை எடுப்பாங்க. அப்படி தத்து பிள்ளை எங்கே எடுக்கிறது, எப்போ எடுக்கிறது, எந்த காலத்தில் எடுத்தால் நல்லாயிருக்கும், அது நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தான் அறிதல், புகழ், புகழ் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது, வெற்றிக்குரிய செய்தியெல்லாம் அதில் அறியலாம். அதுக்கு பிறகு ஆணையிடும் தன்மை. ஒருவர் அரசியலில் இருக்கணும்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஆணையிடும் தன்மை, அரசாளும் யோகங்கள், சேனை, அணிவகுப்பு, செயல்திறமை, சொத்துக்கள், காணும் அரசு பணி, கவர்மெண்ட் வேலை வேணும், அரசு வேலை வேணும்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும். காசினியில் அத்தனையும் தானாய் அறிந்து கொள்ள தகுந்த வழி கூறிடுமாம். இந்த 10ஆம் இடத்தை பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நமக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு அந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எனவே உங்களுக்கு தத்துப்பிள்ளை பற்றி தெரியவோ, தொழில் பற்றி தெரியவோ, ஜீவனத்தை பற்றி தெரிந்து கொள்ளவோ, அல்லது ஆணையிடும் வாய்ப்புகள், அதாவது அரசியல் துறையில் ஈடுபடுவதை பற்றி தெரிந்து கொள்ளவோ 10ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுடைய நிலைமை புரிந்துவிடும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும், இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். நண்பர்கள் கூட பகையாகலாம், சில காரியங்கள் அரைகுறையாகவே நிற்கும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம், வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாள் கவனம் தேவைப்படும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு போட்டிகளை சமாளித்து வெற்றி காணும் நாள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் என்றாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். சகோதர வழியிலே யாருக்கேனும் வேலைவாய்ப்பு கிடைக்க அரசு பணிக்காக முயற்சித்தால் அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இன்று கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் அருகிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாள். இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிக்கும் நாள். மக்கள் செல்வங்களின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படுவீர்கள். அவர்களுக்கு பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை பற்றிய கவலை அகலும். படிப்பு சம்பந்தமாகவோ, அயல்நாடு செல்வது சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது கைகூடும். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனையும் வெற்றி தரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் கூட நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும். புதிய உத்தியோக முயற்சியில் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்று வெற்றிகரமாக முடிகின்ற நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வீட்டு செலவுகளும் கூடுதலாக இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறுவதில் ஒன்றிரண்டில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 7ல் ராகு இருப்பதால் குடும்பச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எனவே ஒரு சிலருக்கு பண பற்றாக்குறை ஏற்படலாம். மிக நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பாகப்பிரிவினர்கள் இழுவறு நிலையில் இருக்கும். சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கிறார். குருச்சந்திர யோகமும் இருக்கிறது, குரு மங்கள யோகமும் இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாள், வெற்றிக்குரிய நாள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு செல்வ நிலையும் உயரும், செல்வாக்கும் அதிகரிக்கும். பொது வாழ்விலே புதிய பொறுப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பணப்புழக்கம்
சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சூரியன் அடியெடுத்து வைத்திருப்பதால் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படும். கணிதமான தொகை கைகளில் புரண்டாலும் அடுத்த நிமிடமே அது செலவாகிவிடும். கடன் சுமை அதிகரிக்கிறதே, ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பொதுவாளில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். எனவே உங்களுக்கு வருமானங்கள் எவ்வளவு வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கின்ற இந்த நாளில் யோசித்து செலவிட வேண்டும். அது மட்டுமல்ல, அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய சலுகைகளை தருவார்கள். குறு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சியிலும் வெற்றி உண்டு. வரங்கள் வாயில் தேடி வருகின்ற இந்த நாளில் வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு பெருகும். செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நன்மை தரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே சனி. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சனி என்றாலும் கூட அது வக்கர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். அதாவது கெட்டவன் கெட்டலில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப ராஜநாதனாக சனி இருப்பதால் உடல்நிலை தொல்லைகளை கொடுத்தாலும் கூட உடனடியாக அதுக்கு நிவாரணமும் தந்துவிடும். நேர்முக தேர்விலே உங்களுக்கு வெற்றி கிடைத்து புதிய இடத்திற்கு மாறுதல்கள் கூட கிடைக்கலாம். இரண்டிலே ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. உதிரி வருமானங்கள் கூட வரக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமோ அல்லது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமோ உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் ராகு, ஏழிலே கேது. காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. காலையில் வரவு, மாலையில் செலவு. காலையில் இன்பம், மாலையில் துன்பம் என்ற நிலை உருவாகும். என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு இன்று தேவை. உங்களுடைய ராஜநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது நன்மைதான். 3ஆம் இடம் முன்னேற்றம் தருகிற இடம், உடன்பிறப்புகளை குறிக்கிற இடம். அங்கு செவ்வாயோடு இணைந்திருப்பதால் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் இன்றைக்கு விரும்பி வந்து சேரலாம். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் வீண் வாக்குவாதங்கள் வந்து அலைமோதும். அதை தவிர்ப்பது நல்லது. நம்பிக்கைகள் நடைபெற வேண்டுமானால் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு தேவை. அருகில் இருக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.